திமுக நிர்வாகிகள்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு ஸ்டாலினுக்கு, இந்த தொகுதியில் தேமுதிக ஆட்களே கிடையாது வேலை செய்ய அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் வந்து. ஸோ ஸ்டாலின் ஏமாந்துட்டு இந்த 10 முதல்வர் அவர்கள் திமுக தலைமை அவர் வந்து இதை கிராஸ் செக் பண்ணியிருக்க மாட்டார். அவர் எங்க நீங்க கிராஸ் செக் ஆகுது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பொம்மை முதல்வர்னா இவரை மாதிரி ஒரு பொம்மை முதல்வரை நான் பார்த்ததே இல்லை. 25 கூட்டணிங்கிறாருங்க. எந்தெந்த கட்சி அவரோட கூட்டணி வச்சிருக்குன்னு ஸ்டாலின் சொல்லுங்க. இப்பவே போய் மைக்க நேட்டு என் கூட 25 கட்சி வச்சிருக்காங்க, அந்த கட்சிகள் பேருன்னு சொல்லுங்க. சினிமாவில் அந்த காலத்தில் ஹீரோவாக இருந்தார், அவர் பசங்களும் இப்போ ஹீரோ. அந்த பசங்களோட ஒரு நெருக்கமான நண்பர் கருணாஸ். அந்த பசங்களை பிடிச்சி அந்த நடிகருடைய ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி ஜெயலலிதாட்ட போய் கெஞ்சினாங்க. நடிகர் சொல்கிறாரு, அந்த கருணாஸ் கொடுத்தாரு இல்லையா, கருணாஸுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அவர் பேர் சொன்னாலே கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காது. அவருக்கு ஒரு அப்படி பார்த்தாலும் சின்ன உதயசூரியன்ல நிக்கிறாங்க. சின்ன இப்ப சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி சின்னத்தை பார்த்து போட்டான், இப்ப வந்துட்டு அவன் கேட்கிறான் எந்த கட்சி கேண்டிடேட் யாருன்னு சாமானியன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கான்னு கேட்கிறான். இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சோம்னா அரசியல் இன்வால்மெண்ட்ல வர ஆரம்பிச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்த்துச்சு. அப்ப பிஜேபி மதவாத கட்சி, கிறிஸ்டின் முஸ்லீம் கண்ணை மூடிக்கிட்டு திமுக. சீமானுக்கு போடலன்னா சீமான அவங்க பெருசா எடுத்துக்கிறாங்க. அதே நிலைமை நீடிக்குது இல்லை. இப்ப விஜய் வந்து அதிமுக பிஜேபியை பார்த்து திமுக பிடிக்கலனாலும் போட்டான். இன்னைக்கு திமுகவை பிடிக்காத மைனாரிட்டியை போடுறதுக்கு ஒரு தேர்ட் சேனல் வந்துருச்சு, மாற்று சக்தி வந்துருச்சு. அதோட அவரே ஒரு கிறிஸ்தவர் விஜய். அப்ப கிட்டத்தட்ட 5-6% வந்து கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்கு. 33 லட்சம் இருக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு. தொண்டர்கள் அதிருப்தி இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கிறது அதிமுக, கூட இருக்கிறது பிஜேபி. அவங்க உள்ள வந்துடக்கூடாது, அதனால சரி வேற வழியில திமுகவுக்கே போடுவோம் அப்படின்ற மைண்ட் செட் வராதான். விஜய் என்று ஒருத்தர் இருக்காரு, திமுக பிடிக்காதவன், அதிமுக பிடிக்காதவன், பிஜேபி பிடிக்காதவன் விசிலுக்கு போடுற அடுத்த போகுது. இவங்க மேல உள்ள வெறுப்பு. விஜய் அவர்களும் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. அப்ப அவரும் அவங்க தான் இல்ல, அவர் விஜய்க்கு போடுறதும் பாஜக உள்ள கொண்டு வர. அவர் கூட்டணி கூட்டணி வைக்கல. எந்த கட்சி அவங்க தலைவர்களை பேசல. திமுக போல எதிர்த்து பேச பயப்படுறாருன்னு முன்னிறுத்துறாங்களே. ஏன்னா அவர் இதுக்கு புதுசு. ரெண்டாவது அவர் உயிர் பயம். அவர் வீட்டுல என்ன பயமுறுத்தி வச்சிருக்காங்க, ஜாக்கிரதையா இருப்பா, ஆளை கொண்டுருவாங்க, அப்படியே சொல்றாங்க. அவங்க வீட்டுல ஜாக்கிரதையா இருப்பா, மோசமான கூட்டம், ஆளை கொண்டுருவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான திரு வரதராஜன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி விஷயங்கள், அந்த தொகுதி பங்கீடுகள், யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதில் ஸ்பெஷலி தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் ஒரு 10 சீட் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இதர கட்சிகளை அதிருப்தி அடைய வச்சிருக்கு அப்படிங்க. பட் அவங்க வெளியில் அதை பெருசாக காட்டிக்கல அப்படின்னாலும் கூட உள்ளுக்குள்ள அது என்னதான் போய்கிட்டு இருக்கு. திமுக எடுத்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவருடைய மருமகன் சபரீசன் அவர் ஒரு பெண்ணுன்னு ஒரு இயக்கம் நடத்துகிறார். அது வந்து இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக பிரசாந்த் கிஷோர் இவருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க போன எலெக்ஷனில். அவர் வந்து இந்த கணக்கெல்லாம் போட்டு டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணுற மாதிரி பண்ணார். அவருடைய சாதுரியங்கள் இதெல்லாம் இதை பார்த்த இந்த இவர் சபரீசன் தன்னையும் மிகப்பெரிய அறிவாளி அவர் மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் ஒரு இதை வந்து நிறுவனத்தை தொடங்கி அதில் வந்துக்கிட்டு இவர் வந்து கணக்கு பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கணக்கில் வந்த முட்டாள்தனமான முடிவு என்னன்னா, தேமுதிக போன எலெக்ஷனில் 17 இடங்களில் 1,500, 2,000, 2,500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த 17 இடத்துலையும் திமுக தோத்தது வந்து 1,000, 2,000 ஓட்டுக்கள் தான். அந்த 1,000, 2,000 வாக்குகள் நமக்கு வந்ததுன்னா இந்த 17 தொகுதியில் ஜெயிக்கலான்னு ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை இந்த பிரபல் வந்து பண்ணி மாமனார்கிட்ட கொடுத்துருக்காரு.
ஆனால் சபரீசனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவங்க போன தடவை தேமுதிக வந்து டிடிவி தினகரனோட சேர்ந்து நின்னாங்க. அவங்க வாங்கின 1500, 2000, 2500 தினகரன் வாக்குகளையும் சேர்த்து. அப்போ அதே வாக்குகள் இந்த இதில் கொடுத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா, அப்போ உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியும். அதை வச்சுக்கிட்டு இவர் சொன்ன உடனே அவர் உறுதி கொடுக்குறாரு. இவங்க இப்போ எல்லாம் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் திமுகவில் சீட்டு வாங்க முடியும், மந்திரி பதவி வாங்க முடியும், அவங்க குடும்ப ரெக்கமெண்டேஷன் இருந்தால். ஆனால் கூட்டணி அமைகிறதுக்கு கூட அவங்க குடும்ப ரெக்கமெண்டேஷன் இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சபரீசனை ஏமாற்றி, சபரீசனை கணக்கு போட தெரியாமல் மாமனார்கிட்ட அவங்களுக்கு 17 இதில் இருக்குது அப்படின்னு ஒரு 10 கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் இவங்களை 10 கொடுத்ததில் பல இடங்களில் இப்போவே திமுக நிர்வாகிகள்கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு ஸ்டாலினுக்கு, இந்த தொகுதியில் தேமுதிக ஆட்களே கிடையாது வேலை செய்ய அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் வந்து. ஸோ ஸ்டாலின் ஏமாந்துட்டு இந்த 10 முதல்வர் அவர்கள் திமுக தலைமை அவர் வந்து இதை கிராஸ் செக் பண்ணியிருக்க மாட்டாரா? அவர் எங்க நீங்கள் கிராஸ் செக் ஆகுது, இது அது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. பொம்மை முதல்வர்னா இவரை மாதிரி ஒரு பொம்மை முதல்வரை நான் பார்த்ததே இல்லைங்க. நாங்கள் எத்தனை முதலமைச்சரை பார்த்துருக்கோம். என்ன கிராஸ் செக் பண்ணுறாரு? நீங்கள் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் கிராஸ் செக் பண்ணுவார், ஜெயலலிதா பண்ணுவாங்க, கருணாநிதி ஓரளவு பண்ணுவார். கருணாநிதிக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அறிவாளியாக வந்து சித்தரிக்கப்பட்டார். எஜுகேஷன் வேணுங்க எப்போவுமே, அடிப்படை எஜுகேஷன் இருக்கணும். எம்ஜிஆருக்கு எஜுகேஷன் கம்மியாக இருந்தாலும் அவர் ஆரம்பத்திலிருந்து அரசியலில் இருந்து அந்த அனுபவத்தில் அவர் வந்து கணக்கு பண்ணார். ஜெயலலிதா லேப்டாப்போடையே இருப்பாங்க கரெக்டாக, எந்த தொகுதி எவ்வளவு செய்யுது எல்லாம். இவருக்கெல்லாம் என்ன தெரியும்? இவருக்கு லேப்டாப்னு ஆப்ரேஷனே பண்ண தெரியாது. ஒரு இந்த ஃபோனை கொடுங்க நீங்கள். சார், ஆனால் இந்த 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் வராரு, வாக்குகளை பிரிக்கிறாருன்ற போது கூட்டணி பலம் நிறைய கட்சிகள் இருந்தால் அது கூட்டணிக்கு பலம்ன்ற ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த கணக்கின்படி பார்த்தா தேமுதிக கூட இருக்கிறது பலனளிக்காதா? தேமுதிகவோட மொத்தம் 25 கட்சி கூட்டணி. போன தடவை 9 கட்சி கூட்டணி, இந்த தடவை 16 கட்சியை சேர்த்துருக்காரு. தேமுதிகவை தவிர, மதிமுகவை தவிர, இல்லை தேமுதிகவை மதிமுக முதலே இருந்துட்டாங்க. தேமுதிகவை தவிர புது உறவுகளில் மீதி 16 கட்சியும் எலெக்ஷன் கமிஷனில் போய் பாருங்க, அப்படி ஒரு கட்சியே பதிவு செய்யப்படலை. இவங்களா பேர் வச்சுக்கிட்டான். நிறைய பேர் அமைப்புகள். ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல, 25 கூட்டணிங்கிறார்ல. எந்தெந்த கட்சி அவரோட கூட்டணி வச்சிருக்குன்னு ஸ்டாலின் சொல்லுங்க. இப்போவே நீங்கள் போய் மைக்கை நேட்டுங்க. ஏன் கூட 25 கட்சி வச்சுருக்காங்க, அந்த கட்சிகள் பேருன்னு சொல்லுங்க. இது நாஞ்சில் சம்பத்து பேசியிருக்காரு ஒரு இதில், அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த கட்சி தலைவர்கள் யாருன்னு சொல்லுங்க. கருணாசுக்கெல்லாம் ஒரு சீட்டுனா கருணாசுக்கெல்லாம் யார்? முக்குளத்தூர் மக்களே கருணாசுன்னா திட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு இது, கூவத்தூரில் ஒரு அடித்த கூத்து, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒரு இது. ஏன் ஜெயலலிதா கொடுக்கலையான்னு கேட்பாங்க. ஜெயலலிதா கொடுத்ததுக்கு காரணம் வேறு. சினிமாவில் ஒரு பெரிய அந்த காலத்தில் ஹீரோவாக இருந்தார், அவர் பசங்களும் இப்போ ஹீரோ. அந்த பசங்களோட ஒரு நெருக்கமான நண்பர் கருணாஸ். அந்த பசங்களை பிடிச்சி அந்த நடிகருடைய ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி ஜெயலலிதாட்ட போய் கெஞ்சினாங்க. நடிகர் சொல்கிறாரு, இந்த கருணாஸ் கொடுத்தாரு இல்லையா, கருணாஸுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அவர் பேர் சொன்னாலே கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காது, அவருக்கு ஒரு சீட்டு. இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டை கொடுத்து வச்சா கூட்டணி பலம்ங்கிறது எப்படி வரும்? அவனுக்கு எத்தனை அவன் கட்சிக்கு அந்த தொகுதியில் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லுங்க. மெம்பர் உறுப்பினர் கொடுக்க சொல்லுங்க. இவர் 25 கட்சி வச்சிருக்காரு, ஒவ்வொரு கட்சிக்கும் உறுப்பினர் இதை கொடுக்க சொல்லுங்க, லிஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்க. 100 பேர் கூட இருக்க மாட்டான் ஒவ்வொரு கட்சியும். அதனால் இவராக வந்துக்கிட்டு அவங்களெல்லாம் ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சதவீதம். இப்போ கமலஹாசன் சொன்னீங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணார். 3 to 4% போட 2021 எலெக்ஷனில் சட்டசபை எலெக்ஷனில் வாங்கியிருக்கு. அவருக்கு 2 சீட்டான். அட்ரஸே அது மாதிரி நேற்று வந்தவனுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டுனா இது என்ன? கமலஹாசன் பொறுத்து போகிறாருன்னா அவரை விளவிடிச்சோ என்ன பார்க்குறது? ஸோ கூட்டணியில் வந்துக்கிட்டு இவங்க சொதப்பினதே ரொம்ப நல்லது எதிர்கட்சிக்கு. இவர் கூட்டணி, ஏன்னா இந்த கூட்டணிக்கு கொடுத்தீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிற கணக்கு 28 காங்கிரஸ் கொடுக்குறீங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 சாலிடாக இவங்க ஜெயிச்சிருவாங்க எதிர்கட்சி. விஜயோ எடப்பாடி குரூப்போ. அதே மாதிரி மதிமுக 4-3 எதிர்கட்சி ஜெயிச்சிருவாங்க. 10 தேமுதிகவில் 10 ஜெயிச்சிருவாங்க. எதிர்கட்சியில் இவர் எத்தனை கொடுத்தாரோ அத்தனையும் காலி. அப்போ இவர் நிறுத்துறாரு இல்லை திமுக சின்னத்தில், அதுதான் இவங்களுக்கு வந்து தொண்ட விசுவாசமாக வேலை செய்வாங்க. மற்ற தொகுதியிலலாம் ஓட்டே போட மாட்டான். யாருன்னு கேட்பான்? அட்ரஸ் இல்லாத கட்சியை சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அது அப்படின்ட்டு. அப்படி பார்த்தாலும் சின்னம் உதயசூரியனில் நிற்கிறாங்க. சின்ன இப்போ சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கப்புறம் கிராமத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அரசியல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி சின்னத்தை பார்த்து போட்டான். இப்போ வந்துக்கிட்டு அவன் கேட்குறான், எந்த கட்சி கேண்டிடேட் யாருன்னு சாமானியன் கூட தெரிஞ்சு வச்சுருக்கான்னு கேட்குறான்.
இப்போ இளைஞர்கள்லாம் முன்னாடி கட்சியை பற்றி கவலையப்பட மாட்டான், அரசியலில் அவனுக்கு யாருமே பிடிக்காது. வீட்டில் அப்பா அம்மா யார் சொல்கிறாங்களோ உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி இந்த இளைஞன் பூரா இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தோம்னா அரசியல் இன்வால்மெண்ட்டில் வர ஆரம்பிச்சு, அரசியலில் நம்ம பங்கு இருக்கணும், நம்ம ஓட்டு போடணுங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கிற வாக்காளருக்கான அவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது உதயசூரியன் சொல்கிறீங்க, உதயசூரியன் இன்றைக்கி டிஸ்அட்வான்டேஜ். அந்த மற்ற கட்சிக்காரன் அவன் சின்னத்தில் நின்னாலும் ஜனங்க மாற்றி ஓட்டு போடுவான். உதயசூரியன்னா தானே கோபத்தில் இருக்கான். ஒவ்வொரு செக்டார் ஆஃப் பீப்புளும் படுகோபத்தில் இருக்கான். இப்போ அவங்க ஏடிஎம்கே எடுத்ததில் 64% ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு வந்திருக்கு. நீங்கள் இவங்களுடைய மெயின் அடியே சார் தான். அதில் 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்கல்ல, இந்த 75 லட்சம் வாக்காளர் ஓட்டுலேயும் பெரும்பகுதியை இவங்க கள்ள ஓட்டுகளாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்குமே அது தெரியாது. அதுதான் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி. மாவட்ட செயலாளர்கள் கதில் அது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு கேட்டால் நம்ம தொகுதியில் நம்ம வார்டில் எத்தனை பேர் ஆள் இல்லாத செத்து போனவன் எத்தனை மாறி எல்லாம் வச்சிருப்போம். அதை பூரா போய் போட்டுருவோம். ஒரு பக்கம் விஜய காரணமா காட்டினாலும் இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் மூலமா இந்த இழப்பு ஏற்பட்டதுனால அதனாலதான் இத்தனை கட்சிகளை சேர்க்கிறாரு. நமக்கு போச்சு அந்த 75ல் எப்படி ஒரு 50 லட்சம் போட்டுடலாம். 50 லட்சம் போச்சு, அதை எப்படி ஈடு கட்டுறது? ஏமாம வரானோ ஒவ்வொருத்தரும் ஒரு 5000 10,000 அப்படி வச்சு நம்ம ஈடு கட்டுவோம்னு தான் இதை போட்டு. இல்லைன்னா ஒரு 9 கட்சி கூட்டணியில் நின்று இருப்பார். அவருக்கு இருந்த மிகப்பெரிய கூட்டணி எஸ்ஐஆரில் இருந்த போலி வாக்குகள். இன்றைக்கி செத்து போச்சு. அது ஒன்று பெரியது. இது உனக்கு இது போன தடவை எலெக்ஷனில் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்துருச்சு. அப்போ பிஜேபி மதவாத கட்சி, கிறிஸ்டின் முஸ்லீம் கண்ணை மூடிக்கிட்டு திமுக. சீமானுக்கு போடலன்னா சீமான அவங்க பெருசாக எடுத்துக்கல. இவர் ஜெயிக்க அதே நிலைமை நீடிக்குது. இல்லை, இப்போ விஜய் வந்துட்டார். அதாவது இந்த பாஜக எதிர்ப்பு சொல்றேன், திமுக அதை கையில் எடுக்கிறாங்களே, 2021 கை கொடுத்த மாதிரி இப்போ கை கொடுக்குமான்னு. இப்போ திமுக 2021 திமுகவை பிடிக்காத மைனாரிட்டிங்க அதிமுக பிஜேபியை பார்த்து திமுக பிடிக்கலனாலும் போட்டான். இன்னைக்கு திமுகவை பிடிக்காத மைனாரிட்டியை போடுறதுக்கு ஒரு தேர்ட் சேனல் வந்துருச்சு, மாற்று சக்தி வந்துருச்சு. அதோட அவரே ஒரு கிறிஸ்தவர் விஜய். அப்போ கிட்டத்தட்ட 5-6% கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்கு. 33 லட்சம் இருக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு. இந்த 33 லட்சத்தில் 30 லட்சம் வரை போன எலெக்ஷனில் ஸ்டாலினுக்கு விழுந்தது. இந்த இதில் இந்த 30 லட்சத்தில் கிட்டத்தட்ட 20-25 லட்சம் விஜய்க்கு போயிடும், தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர். போன தடவை 46 லட்சம் வாக்குகள் இருக்குது முஸ்லீம். 46 லட்சம் வாக்குகளில் போன தடவை 42 லட்சம் வாக்குகளும் திமுகவுக்கு விழுந்தது. இப்போ திமுகவை பிடிக்காத இஸ்லாமியர்கள் பிஜேபி அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் இன்னொரு சக்தி வந்துருச்சு. இவர் விஜய் அவரும் ஒரு மைனாரிட்டி தான். அவர் மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர், நான் சிறுபான்மையை சேர்ந்தவர். அதனால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாருமே விஜய்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அப்போ இந்த மாறுற பர்சன்டேஜ் எல்லாம் யார் அஃபெக்ட் பண்ணும்? அங்கே கூட தான் ஒரு பாயிண்ட்டை செக் பாயிண்ட் வைக்கிறாங்கல்ல. இப்போ விஜய் அவர்களும் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, அப்போ அவரும் அவங்கால் தான் இல்லை. அவர் விஜய்க்கு போடுறதும் பாஜக உள்ள கொண்டு வர கூட்டணி வைக்கல. கூட்டணி வைக்கல. எந்த கட்சி அவங்க தலைவர்களை பேசல. திமுக போல எதிர்த்து பேச பயப்படுறாருன்னு முன்னிறுத்துறாங்களே. திமுக போல அவர் யாரையுமே இப்போ எடப்பாடியே அவர் எதிர்த்து பேசுறாரா? இல்லை, ஸ்டாலினையே சாருன்னு தான் சொல்றாரு. மற்றவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாலினையும் அவர் பேசுறது இல்லை. ஏன்னா அவர் இதுக்கு புதுசு. ரெண்டாவது அவர் உயிர் பயம். அவர் வீட்டில் என்ன பயமுறுத்தி வச்சுருக்காங்க, ஜாக்கிரதையாக இருப்பா, ஆளை கொண்டு வருவாங்க, அப்படியே சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ஜாக்கிரதையாக இருப்பா, மோசமான கூட்டம், ஆளை கொண்டு வருவாங்க, இப்படி தான். இப்போ எனக்கே நான் திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன்னா எங்கள் சொந்த நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க வர வாய்க்கு அது ஜாக்கிரதையாக இருங்க, மோசமான அவங்க ஆளை கொண்டு வருவாங்கங்கிறாங்க. அப்போ ஒரு இம்ப்ரெஷன். அப்படி இதெல்லாம் விஜய் பயமுறுத்தி வச்சிருக்கு. புதுசு இப்போ தான் இன்னும் இறங்கி பேசலை, ஆளை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தோடு தான். அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா பணிகளை விட்டு வெளியே வர்றதில்லை. எலெக்ஷன் கன்வாஸுக்கு வேறு வழி இல்லைன்னு போகிறாரு. மற்ற நேரங்களில் ஏன் வரலைன்னா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய வரலாறு. உங்களுக்கு நான் சின்ன வயசு தெரியாது. நாங்கள் 67 சின்ன வயசுலேருந்து நான் அரசியலை பார்த்தோம். இவங்களுடைய கலாச்சாரம் அப்படிதான். அதுக்கு தான் எல்லாம் பயப்படுறாங்க. அதனால் இந்த தடவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் கணக்கு வேறு. நீங்கள் எல்லாம் பழையபடியே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இல்லை. இந்த தடவை தேர்தல் கணக்கு கிட்டத்தட்ட போன தடவை அவங்க வாங்கினதில் 8 to 10% சிறுபான்மையினர் வாக்கு சுங்கம். ரைட்டா? போன தடவை போட்ட போலி வாக்குகள் 75 லட்சம் சாருடைய இது கம்ப்ளீட்டாக அந்த தடவை அவங்க போட முடியாது. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் போகிறவன் வரவனெல்லாம் 25 கட்சியை கூட்டணியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கு தான் தெரியும் ஏன் 25 கட்சியை சேர்த்துக்கணும்.
அதனால இந்த தடவை அவங்க தப்ப முடியாது. இதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 100% ஏற்றிருக்காங்க. அது எலக்ட்ரிசிட்டி இது பார்த்தீங்கன்னா வாடகையை விட எலக்ட்ரிசிட்டி அதிகம் வருது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதமும் அனுபவித்து கொண்டு இருக்கிறான் இதை. அப்போ ஞாபகம் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க அது மறந்துடுவாங்க, மறக்க முடியாது. ஒவ்வொரு தடவை எலக்ட்ரிக் பில்லு கட்டும்போது திட்டிக்கிட்டு தானே போடுறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொத்து வரின்னு போடுறான், எல்லாருமே திட்டுறாங்க. ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். ஆன்டி இன்கம், லேண்ட் ஆர்டரு, அதுவும் படுமோசம், ஊழல், கேநேரு மாதிரி இதுங்கள்லாம் எல்லாம். அந்த விஷயங்களுக்கு வரேங்க சார். நான் இந்த கூட்டணி விஷயத்திலே கூட இப்போ கமலுக்கெல்லாம் வந்து நாங்கள் வெளியில இருந்தே ஆதரவு கொடுக்குறோன்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. அது சின்னத்தை வச்சு பண்ணுறதுனால அந்த நெருக்கடியின் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு இப்போ திருமாவளவன் கமலுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா கூட்டணியெல்லாம் ப்ராப்பராக சால்வ் பண்ணிட்டு வராரு ஸ்டாலின்னு சொன்னாலும் கூட இதுதான் தொகுதிகள் இவ்வளோ சீட்னா ஒதுக்குனதுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி குரல் எழுந்துட்டு இருக்கு. திருமாவளவன்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கூட்டணி சுமூகமாக முடியவே இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுக்கு 6 கொடுத்தாங்க, இந்த தடவை 5ன்ட்டாங்க. 5ஐயும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? தேமுதிகவுக்கு 6 கொடுக்க போகிறோம், எங்களுக்கு அதுக்கு இடிக்குது, உங்கள்கிட்ட இருந்து 1 கொடுத்தோம். வலது கம்யூனிஸ்டையும் அதே மாதிரி சொன்னாங்க, இடது கம்யூனிஸ்டையும் அந்த மாதிரி சொன்னாங்க. திருமாவளவன் 2 இலக்கம் கேட்கும்போது தேமுதிகவுக்கு 6 கொடுக்க போகிறோம். இது ஏமாத்து வேலை இல்லை, கூட்டணி கட்சிகளே ஏமாத்து. அப்போ கூட்டணி கட்சி இவர்கிட்ட மதிமுகலையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 4, போன தடவை 6, இவங்களுக்கு கொடுக்கணும் 6. அப்போ கூட்டணி கட்சி பூரா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வேலை செய்ய மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து உங்கள் கம்யூனிஸ்ட்காரர்களே வந்து உங்களுக்கு வேலை செய்ய மாட்டான். அவன் நிற்கிற 6 தொகுதியில் ஓட்டை போட்டு போயிடுவான். கூட்டணி கட்சிகளுடைய பூரா பகைச்சிக்கிட்டீங்க. அவனுக்கு 6 கொடுக்குறேன்னு 10 கொடுத்துருக்கீங்க. கூட்டணி கட்சிகளிடையே அந்த வேறுபாடு வந்து நிச்சயம் இருக்கும். அது கமலஹாசனுக்கு நீங்கள் பண்ணின மாதிரி பச்சை துரோகம். யார் அவர் போன தடவை எம்பியில் நிற்கவே இல்லை, உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தீங்க. இந்த தடவை 2 நீங்களே. அவர் வந்து திருமாவளவன் மாதிரி 2 இலக்கணம் கேட்டிருக்கலாம்ல. அவர் 3 to 4% ஓட்டு வாங்கினவர் இல்லை. அவருக்கு அரசியல் தெரியல, புதுசு. இல்லைன்னா 0.5% வாங்கின பிரேமலதா வந்து 10 சீட்டு வாங்கியிருக்கும் போது 3 to 4% வாங்கின இப்போ கமலஹாசன் கிட்டத்தட்ட 25 சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கும் உதவி செய்வார். அவருக்கு எல்லாம் போய் 2 சீட்டு மனசாட்சி இல்லாமல் கேட்குறீங்க. சரி, அதையும் ஒத்துக்கிறாரு இல்லை அவர். சரி 2 கொடுங்க. டார்ச்சர்னா நிற்காதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவங்க உங்களுக்கு தனி அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்காரு, எலெக்ஷன் இருக்கு. அவரை நிற்காத ஏன் உதயசூரியன் தான் நிற்கணும்னா நீ கமலஹாசனுடைய அத்தனை ஆதரவாளர்களும் உங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகிடும். இது வந்து ஒரு சர்வாதிகார இது. இன்னைக்கு நீங்கள் சொல்வது போல இந்த தொகுதிகள் கம்மியாக கொடுக்கறது, இப்போ தேமுதிகவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது, கமலுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது, இதனால அந்த கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கிறது அதிமுக, கூட இருக்கிறது பிஜேபி. ஸோ அவங்க உள்ளே வந்துடக்கூடாது, அதனால சரி வேற வழியில் திமுகவுக்கே போடுவோம் அப்படின்ற மைண்ட் செட் வராதான். விஜய்ன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அங்கே அதனால அங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே ஓகே. திமுக பிடிக்காதவன், அதிமுக பிடிக்காதவன், பிஜேபியை பிடிக்காதவன் விசிலுக்கு போடுறான்ட்டு போயிடுவான். இவங்க மேலே உள்ள வெறுப்பு, கூட்டணி மூலம் இவர் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிட்டார். சாருடைய நஷ்டத்தை ஈடு செய்யணும்னு சொல்லி, சிறுபான்மையினர் நஷ்டத்தை ஈடுபடணும்னு சொல்லி, ஏற்கனவே கூட்டணி கட்சிக்காரவங்க கூட இருந்தவங்க விழுந்த ஓட்டு சதவீதத்தையும் இழக்கப் போகிறார். கணக்கை கரெக்டாக போட்டு பாருங்கள், மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க அவங்கிறது தான் திமுக. அதுதான் இனி உள்கட்சி பிரச்சனை இனி தனியாக வருது. அவங்க வேட்பாளரை அறிவிக்கணும், எத்தனை சீனியர்களை அவங்க இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். புறக்கணிப்பாங்க, சீனியர்கள்லாம் குதிச்சு போயிருக்காங்க. இன்றைக்கி வேல்முருகன் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? துரைமுருகன் 2-3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாராம் இவருடைய செயலாளரை பார்க்குறதுக்கு. துரைமுருகன் எத்தனை வருஷம் அரசியலில் இருக்கார், அவர் எத்தனை வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு. முதலமைச்சரின் செயலாளர் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா அவருக்கு புரியாதா? முதலமைச்சர் செயலாளர் வந்திருக்காருன்னு ஸ்டாலினுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, சார் துரைமுருகன் பார்க்க வந்திருக்காரு, சரி சீக்கிரம் பார்த்துட்டு அனுப்புங்கன்னா உடனே பார்த்துருப்பார். பார்க்காதீங்க, சந்திக்காதீங்க, அந்த எல்லாம் ஒரு மனுஷன் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த தைரியத்தில் தான் 3 மணி நேரம் காக்க வைக்கிறாரு ஒரு சீனியர். கருணாநிதி கூட எந்த நேரமும் கூடவே உட்காந்துருக்கிறவர். அவருக்கு கிடைத்த மரியாதை என்ன ஸ்டாலின்கிட்ட? இதே மரியாதை தான் மற்ற சீனியர்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த சபரீசன் மாதிரி இன்னொருத்தர் இப்போ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது உதயநிதி. 40 பேர் இளைஞர்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டுருக்காரு. இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்தா என்ன ஆகும்? பெரிய சீனியருங்க விடுவானா? வேலை செய்வானா? உனக்கு கனவுல கூட நிற்காது. இப்போ கனிமொழியும் உள்ள வராங்க. ஸ்டேட் பாலிட்டிக்ஸ். கனிமொழிக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காமல் இருந்து பாருங்கள், இத்தனை குழப்பங்களையும் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது அவருக்கு.
நாலேஜ் கிடையாது ஸ்டாலின். இதெல்லாம் அவரால் சமாளிக்க முடியாது. கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு நடப்பது வேல்முருகன் சொல்கிறபடி ஜனாதிபதி ஆட்சி தான் நடக்குது, ஜனநாயக ஆட்சி நடக்கலை. வேல்முருகன் அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கர் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார். நீங்கள் துரைமுருகன் அவர்களை பற்றி இப்படி சொல்கிறாரு. ஆக்சுவலாக துரைமுருகன் தலைவர் கூடவே இருக்கிறாரு, ஸ்டாலின் கூடவே இருக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் 2 பேரும் அவ்வளோ கலந்து பேசிக்கிறாங்க. ஏதோ இவர் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஒரு அவதூறை கிளப்புறாரு. உள்ளுக்குள்ள அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது அவதூறு, பொய் குற்றச்சாட்டு. எந்த நேரமும் துரைமுருகன் வந்து ஸ்டாலின் கூட இருக்காருன்னா ஒரு மறுப்பறிக்கையை துரைமுருகன் ஒன்று சொல்லுங்க. அது என்ன சக்கரபாணி விடுறது? குற்றச்சாட்டு யார் மேலே? சிவசங்கர் சொல்கிறாரு. ஆமாம், சிவசங்கர் மேலே குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு யார் மேலே? இவர் மேலே தானே, துரைமுருகன் மேலே. துரைமுருகன் இல்லை, அவன் சொல்றது பொய், நான் போனால் உடனே பார்ப்பேன்னு சொல்லுங்க. இத்தனைக்கு வேல்முருகன் ஆதாரத்தோட சீரழிந்து கொண்டு இருக்குதுங்க ஆட்சி. இது மாதிரி ஆட்சிகளெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. எல்லா அதிகாரிகள் உட்காந்துட்டு எல்லாம் பாருங்களேன், எந்த விஷயத்தையும் சட்டப்படி செய்ய முடியலை. இவருக்கு ஒன்றும் ஒரு டிஜிபி போஸ்ட்டை போடுறதுக்கு வக்கு இருக்காங்க அந்த அரசாங்கத்துக்கு. இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்லையாவது 1 வருஷமாக டிஜிபி போஸ்ட்டை காலியாக இருக்குது. அதுக்கு தகுதியானவன் பூரா நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு ஒரு சார்ஜை கொடு, பின்னாடி இருக்கிற கொடுன்னு செய்கிறது பூரா கோஷ்டி. ஐபிஎஸ் கோஷ்டி உள்ளே இருக்கிறவன்லாம் 2-3 கோஷ்டியாக இருக்கான். ஒருத்தங்கால இன்னொருத்தன் மாறுறான். ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? மனசாட்சி வேணாம், மனிதாபிமானம் வேணாம். 33 வருஷம் சர்வீஸ் பண்ணவன் அவன் ஐபிஎஸ்ஸில், தலைமை பதவி, ஒரே பதவி, தகுதி யாருக்கு இருக்கும்? அவனுக்கு கொடுன்னு சொல்ல வேணாம். அதை பண்ண முடியலைன்னா என்ன இருக்கும்? நிர்வாகத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது. அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஐபிஎஸ்க்கு உங்களால் நீதி வழங்க முடியுதா? சீமா அகர்வால் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, 1 வருஷமாக போஸ்ட்டு போடல. இப்போ அவங்களுக்கு 6 மாதத்துக்கும் கம்மியாகிடுச்சு. 6 மாதம் கம்மியானால் லிஸ்ட்டில் இருந்து போயிடுறாங்க. அவங்க வயிறு எப்படி எழுதி? 33 வருஷம் சர்வீஸ் போட்டோம், மனசாட்சிப்படி பண்ணியிருக்கோம். ஒரு டிஜிபி பதவி காலியாக இருக்குது, நான் தான் பணியின் அடிப்படையில் மூத்தவங்க, எனக்கு கிடைக்கலன்னா அவர்களுடைய சாபமே உங்களை விடாத. நான் அரசாங்க பணியில் இருந்ததுனால சொல்கிறேன். எப்படி விரும்புவாங்க தெரியுமா? நியாயம் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேண்டியவன்னா யாரை வேண்டாலும் போடுறதுக்கு இது என்ன ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா இல்லை அரசாங்க பணியா? அடிப்படை உங்களுக்கு பேனல்னா என்னன்னு தெரியாதுங்க. ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. டிஜிபி பேனலுக்கு அர்த்தம் சொல்லுது, எப்படி போடணும், எத்தனை பேரை போடணும், சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸ் என்ன, யாட்ஸ்டிக் என்ன, ஏதாச்சும் ஒரு வரி சொல்லுங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் தான் நான் சொல்றேன். நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர டிஜிபி போடாதது ஒரு முக்கிய காரணம்னு கேள்வி எழுப்பும்போது உள்துறை செயலரும் பக்கத்துல பொறுப்பு டிஜிபி உட்காந்துக்கிட்டு இல்லை அதே அதிகாரம் தான் இது இப்பவும் இருக்கு, அதனால ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாததெல்லாம் இதுக்கு காரணம்னு இதை டிபேட்டபிள் ஆக்காதீங்கன்றாங்க. நிரந்தர டிஜிபி இல்லாததான் காரணம். ஏன்னா அதிகாரம் பொறுப்பு டிஜிபிக்கு இருக்கு. பொறுப்பு டிஜிபிக்கு கொடுத்தாலும் பொறுப்பு டிஜிபிக்கு எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம நிரந்தர டிஜிபின்னா நமக்கு இருக்கிற முழு அதிகாரம் வேற, நமக்கு இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பயம் இருக்கும். 2வது இருக்கிறவங்க பூரா யார்? அரசியல்வாதி என்ன பண்ணுறான்? நல்லதையா பண்ணுறான், நியாயப்படியா பண்ணுறான், எஃப்ஐஆர் போடாதங்கிறான், தப்பு செய்யாத மேலே எஃப்ஐஆர் போடுங்கிறான். இதெல்லாம் வந்துக்கிட்டு நிரந்தர டிஜிபி வந்தால் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நிரந்தர டிஜிபி வந்துட்டால் 2 வருஷத்துக்கு அவர் இதுவே பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது. அப்போ மனசாட்சிப்படி சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுப்பார். அதே இதுபடி இன்சார்ஜ் டிஜிபி செய்ய முடியாது. இவர் 8வது ஆள், 9வது ஆள் நல்ல மனிதர், வெங்கட்ராமன் நல்ல மனிதர், அவர் பிராமண இதை சேர்ந்தவர், ரொம்ப நல்ல மனிதர் மனசு. ஆனால் எங்கே போய் மாட்டியிருக்காரு? வந்தாங்க கூப்பிட்டு செய்யாதம்மாங்களே. அப்போ என்ன எப்படி? அப்போ ஆட்சி சீரழிவதற்கு காரணம் மேலே இருக்கிற டிஜிபி ஒழுங்காக இருக்கணும், இது முதலமைச்சர் ஒழுங்காக இருக்கணும். டிஜிபியை நியமிக்கும் போது கரெக்டாக நியமிக்கணும். இவங்க ராமானுஜத்தை போட்டாங்க, ஜெயலலிதா. ராமானுஜம் திறமையானவர், ஆனால் ஜெயலலிதா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராமானுஜம் ஒரு தப்பு பண்ணிட்டா கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கணும். டிஜிபியை கண்காணிக்கிறவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க. டிஜிபினாலே ஏபிசிடி தெரியாது, என்ன இது பேனல் என்ன, சீனியாரிட்டி என்ன, அப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்களே, கேவலமான விஷயம் இல்லை. அதனால நான் காவல்துறையில் இருந்தேன், இத்தனை வருடமான அரசியல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அரசியல் கட்சியை பதிவு செஞ்ச அரசியல் விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன்.
எங்களுக்கு பார்க்கும்போது தமிழ்நாடு தலைவிதி இப்படியா போகிறது, இப்படி ஒரு திறமையற்றவர் வந்திருக்காரு. ஏன்னா நாங்கள்லாம் கருணாநிதியவே குறை சொன்ன காலம் உண்டு. நான்லாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எதிர்த்துருக்கோம் அதை. ஐபிஎஸ் உள்ளே போனால் என்னையா அப்படிம்பாரு கருணாநிதி. அதையே நாங்கள் எதிர்த்துருக்கோம். ஒரு ஐபிஎஸ்க்குரிய மரியாதையோடு பேசணும். போயா வாயா போவான்னெல்லாம் பேசக்கூடாதுன்னெல்லாம் சொல்லி. அதே மற்ற முதலமைச்சர்கள்ட்ட அந்த யாருக்குமே ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இப்படி மோசமான அனுபவங்கள் வந்ததில்லை. காமராஜர் பயப்படுவார் ஐஏஎஸ் ஐபிஎஸ். என்ன சொல்கிறார், அவங்க படித்தவங்கய்யா, அவங்களுக்குள்ளேயே மரியாதை கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஐபிஎஸ் தப்பு பண்ணுறான்னா அவனை தூக்கி அடிக்கணும். ஜெயலலிதா தூக்கி அடித்தாங்கல்ல. மிகப்பெரிய அதிகாரி ஏடிஜிபியாக இருந்தவரை கொண்டு போய் மண்டபம் கேம்பில் போட்டாங்களே, அந்த தைரியம் இன்னைக்கு யாருக்கு வரும்? போலீஸ் அதிகாரின்னா காவல்துறைக்கு போலீஸ் அதிகாரிகள் இது கிடையாது. அவன் இப்போ தலைமையில் இருக்கலாம், அவனுக்கு கண்ட்ரோல் அரசியல்வாதி முதலமைச்சர். மக்களின் இதை நீ காப்பாற்றணும். அவன் தப்பு பண்ணா நீ வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயக ஆட்சி? ராஜினாமா பண்ணிட்டு போய் ஜனாதிபதி ஆட்சி விட்டுருங்கிறது.